ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் என்னதுன்னா, பூஜை பாத்திரங்களை நம்ம சுத்தம் செய்யும் போது தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகள் நமக்கே தெரியாமல் செய்கிறோம். இனிமேல் அந்த தவறுகளை நம்ம செய்யக்கூடாது என்பதற்கான வீடியோ தாங்க இது. நாம் தெரியாமல் செய்யும் தவறுகளால் நம் பூஜை செய்த பலனும் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. பூஜை பொருட்களை மோஸ்ட்லி வெள்ளி செவ்வாய்க்கிழமை சுத்தம் செய்வதை தவிர்த்துவிட்டு திங்கள் வியாழன் அந்த நாள்ல நம்ம பூஜை சாமான்களை சுத்தம் செய்யலாம். அதே மாதிரி விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கானது ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடாதுங்க. அதனாலதான் நம்ம முதல் நாளே நம்ம சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். முக்கியமாக நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்போ அந்த மஞ்சள்ல கொஞ்சமா பன்னீரை ஆட் பண்ணி நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த காலத்துல எல்லாம் பூஜை சாமான்களை பின்பக்க வாசல்ல கொண்டு போய் ஒரு மனையில உட்காந்து பொறுமையா சுத்தம் செய்வாங்க. ஆனா இப்போ அப்படி செய்யறது இல்ல. ஒரு சில பேர் செய்யும் தவறு என்னதுன்னா, நம்ம பாத்திரம் கழுவுறோம் இல்லையா சிங்க்ல, அந்த சிங்க்ல டைரக்டா பூஜை சாமான்களை போட்டு சுத்தம் செய்வது தவறு. அந்த மாதிரி செய்யறீங்கன்னா கண்டிப்பா இனிமேல் அந்த தவறுகளை செய்யாதீங்க. ஏன்னா கோவிலில் பூஜை பாத்திரங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் நம்ம வீட்லயும் கொடுக்கணுங்க. வீடு தானே அப்படின்னு அலட்சியமா நம்ம பூஜை சாமான்களை இப்படியெல்லாம் எச்சில் பாத்திரம் போட்டு கழுவும் சிங்கில் நம்ம பூஜை பாத்திரங்களை போட்டு கழுவக்கூடாது. இது ரொம்ப பாவங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்க்ல ஒரு டப்பு மாதிரி பெரிய பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துல நம்ம பூஜை சாமான் போடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டாவே அந்த சிங்க்ல வைக்கிறீங்க. இனிமேல் தயவு செய்து அந்த மாதிரி வைக்காதீங்க. நம்ம தெரியாம செய்தாலும் அது பாவம் தானங்க. இன்னொன்று பூஜை சாமான் விளக்குவதற்கு தனியா ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாத்திரங்கள் விளக்குற ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பூஜை சாமான்களை விளக்கக்கூடாது. இல்லைன்னா தேங்காய் நார் இருக்கு இல்லையா, நம்ம அடிக்கடி தேங்காய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம வீட்டு சமையலுக்கு, அதுல வர்ற தேங்காய் நாரை கூட நம்ம பூஜை சாமானுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பொதுவா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பித்தளை பூஜை சாமானா இருந்தாலும் சரி, வெள்ளி பூஜை சாமானா இருந்தாலும் சரி, கையில வாஷ் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பீதாம்பரி இப்போ நம்ம கையில டைரக்டா வாஷ் பண்ணும்போது கையில சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுது. தோல் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுது. அதனால நீங்க கையில கூட விளக்குறத நீங்க தவிர்த்துட்டு பூஜை சாமானுக்குன்னு தனியா ஒரு ப்ரஷ் வாங்கி அந்த ப்ரஷ்ல நீங்க வாஷ் பண்ணுங்க. அதே மாதிரி பூஜை சாமான் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு பெரிய பாத்திரத்துல கொஞ்சம் நல்ல தண்ணி ஊத்திட்டு அதோட ஒரு மூடி அல்லது 2 மூடி உங்க பூஜை சாமான் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்படி கொஞ்சமா பன்னீரையும் நீங்க ஆட் பண்ணி, நீங்க விளக்கு வச்ச பூஜை சாமான்லாம் நீங்க அந்த தண்ணியில போட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு நல்ல காட்டன் துணியை வச்சு நீங்க பூஜை சாமான் துடிச்சிங்கன்னா கண்டிப்பா பூஜை சாமான்கள் பளிச்சுன்னு இருக்கும். நான் இப்போ பூஜை சாமான் கிளீன் பண்றதுக்காக ஒரு ஜெல் வாங்கினேங்க. அந்த ஜெல் நல்லா இருக்கு. ஆனா ஒரு நாள் தான் பூஜை சாமான் கிளீனா இருக்கு, மறுநாளே கருத்துன மாதிரி இருக்கு. எனக்கு ஜெல்லை விட பீதாம்பரி தான் எனக்கு பெஸ்டா தெரிஞ்சது. நீங்க உங்க வீட்டு பூஜை சாமான் கிளீன் பண்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்றது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க வீட்டு பூஜை அறை இருக்கு இல்லையா, அதை நீங்க ஒரு நாள் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஓப்பன்லயே வைக்கக்கூடாது. நீங்க விளக்கு பொருத்தும் போது நீங்க ஓப்பன்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓப்பன்ல இருக்கலாம், காலையிலும் மாலையிலும். அதை விட்டுட்டு நீங்க ஃபுல்லாவே ஓப்பன்லயே வைக்கிறது ரொம்ப தவறு. கதவு இல்லாதவங்க ஒரு திரை போட்டு கூட நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி விளக்குல திரிய கருக விடக்கூடாது. தீப எண்ணெய் பச்சை நிறத்தை தேங்க விடுவது ரொம்ப ரொம்ப தவறு. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நம்ம செய்கின்ற பூஜை பலன் கிடைக்க பக்தியுடன் தெய்வீகமான முறையில் விளக்கேற்றினாலே போதும். பெரிதாக நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம வீட்டுல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாம விரட்டி அடிக்கணும்னா கட்டாயம் நம்ம இந்த செயல்களை கண்டிப்பா செய்யணுங்க. என்னதுன்னா, தினமும் இறைவனை வழிபட்ட பிறகு அன்றாட கடமைகளை தொடர்வது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கம். குடியிருப்பது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, குடியிருக்கும் வீட்டை கோயிலாக நினைத்து நாம் ஒவ்வொருவரும் வசதிக்கேற்ப பூஜை அறையை அமைத்து கொண்டு தினமும் பூஜை செய்து வந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். முதல்ல பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலையில 4 மணிக்கு வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றினால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும் என்பது ஐதீகம். கண்டிப்பாக தினமும் உங்களால எந்திரிக்க முடியவில்லை என்று நினைப்பவர்கள்
ஒரு 48 நாட்கள் கணக்கில் வைத்துக்கொண்டு அந்த 48 நாட்கள் காலையில எந்திரிச்சு உங்க வீட்டு பூஜையில ஒரு விளக்கு ஏற்றுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது உங்களுடைய கோரிக்கை அந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி வைக்கும். இரண்டாவது, உங்கள் வீட்டு வாசலில் கண்டிப்பாக கோலம் என்பது எப்பவுமே இருக்க வேண்டும். காலையில எந்திரிச்சு உங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டு தீப தூப ஆராதனை காமிக்க வேண்டும். மூன்றாவது, விளக்கு ஏற்றின பிறகு கடவுளோட பதிகத்தை கண்டிப்பா நீங்க பாராயணம் செய்ய வேண்டும். உங்களால் என்ன பாராயணம் செய்ய முடியுமோ அதை நீங்க பாராயணம் செய்யலாம். அல்லது என்ன போற்றிகள் உங்களால் சொல்ல முடியுமோ, எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கடவுளை நினைத்து நீங்கள் என்ன போற்றிகள் சொல்ல முடியுமோ அந்த போற்றிகள் நீங்க சொல்லலாம். கண்டிப்பாக நீங்க பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கடவுளுக்கு வைத்து வழிபட வேண்டும். ஒரு வாழைப்பழமா இருக்கட்டும், கல்கண்டா இருக்கட்டும், அல்லது பசும்பால் கூட நீங்க வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். ஆனா ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக இருக்க வேண்டுங்க பூஜை அறையில. அதே மாதிரி 48 நாட்கள் நீங்க தொடர்ந்து இந்த பூஜைகள் செய்து வந்தால் உங்கள் வீட்டில் நன்மைகள் பெருகி வீடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். நீங்க ஒண்ணும் பண்ண போறல. 48 நாட்கள் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு வீட்டு வாசலை தொளிச்சு ஒரு கோலம் போட்டு 2 அகல் விளக்கு வாசல்ல வச்சுட்டு உங்க வீட்டு பூஜையர்ல விளக்கு ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் நல்லாவே தெரியும். உங்க வீடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியங்கள், நீங்க வைத்த கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த 48 நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க. ஒரு தடவை நீங்க செஞ்சுதான் பாருங்களேன். ஒரு 2 நாள் உங்களுக்கு காலையில எந்திரிக்க கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எந்திரிச்சு செஞ்சு ஆகணும் கடவுளுக்காக அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அந்த கஷ்டம் உங்களுக்கு சந்தோஷமாக மாறும். நீங்க தினசரி கடவுளுக்கு பூ வைக்க முடியலனாலும் பரவாயில்லை. வெள்ளி செவ்வாய்க்கிழமையாவது நீங்க கடவுளுக்கு பூ வைத்து வழிபாடு செய்யலாம். இன்னொன்று கடவுளுக்கு நம்ம வச்சு எடுத்த பூ காஞ்சு போயிருக்கும் இல்லையா, அந்த பூவை நம்ம டெய்லி யூஸ் பண்ற டஸ்ட்பின்ல போடக்கூடாது. அதுக்குன்னு நான் ஒரு வாளி வச்சுட்டு அந்த வாளிக்குள்ள ஒரு கவர் வச்சுட்டு அந்த கவர்ல தான் போடுறேன். தயவு செய்து இந்த வாளியை மட்டும் மூடி வச்சிடாதீங்க. நான் தெரியாம இந்த வாளியை மூடி வச்சுட்டேன். ஃபுல்லா தண்ணி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்க கடவுளுக்கு எடுக்கிற காய்ந்த பூவை ஒரு தனியாவே மெயின்டைன் பண்ணுங்க. காய்ந்த பூவா இருக்கட்டும், எலுமிச்சம் பழமா இருக்கட்டும், அதை நீங்க தனியாவே ஒரு கவர்ல போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்தா உங்க அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.